இப்போ இந்த பதிவில் பார்க்குறது Coreldraw ஷேப்ஸை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஒரு எலிப்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு சைஸ் தேவையான அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது இதில் ஒரு சாலிட் கலரை நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த சாலிட் கலருக்கு ஃபவுண்டெயின் கலர் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் ஃப்ரம் டூ கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை லீனியரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் ஃப்ரம் கலரும் டூ கலரும் கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இதில் கிரேடியன்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் கிரேடியன்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பென் டூலில் நம்ம நன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பென் டூலில் நன் பண்ணிட்டோம். ஸோ அவுட்லைன் போயிடும். இப்போ இதில் இன்னொரு செலெக்ஷன், அதாவது ஒரு கிளிக் கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு சென்டர் லொக்கேஷன் வரும். அந்த சென்டரை நம்ம ட்ராக் பண்ணி கீழே நம்ம லொக்கேட் பண்ணிவிட்டு இப்போது அந்த போர்ஷனில் டில்ட் ஆப்ஷனை வச்சு நம்ம டில்ட் பண்ணி மவுஸ் பாயிண்டர்லேயே ரைட் கிளிக் அழுத்தணும். இப்போது நம்ம கண்ட்ரோல் டி கொடுக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து ரொம்ப அழகான ஒரு டூப்ளிகேட் டிசைன் கிடைக்கும். இப்போது இதில் கண்ட்ரோல் டி எடுத்துக்கிறோம். இப்போ கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு பெட்டலுக்கும் நம்ம கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஃபவுண்டெயின் ஃபில் கலரை செலக்ட் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃப்ரம் டூ கலரை செலக்ட் பண்ணுறோம். லீனியரில் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ ஓகே கொடுத்துட்டோம். இப்போ இந்த கலர் தான் நமக்கு அதுலேயும் வேணும் அப்படின்னும்போது இங்கே பிக்கர் கலர் இருக்கும், கலர் பிக்கர், அதை செலக்ட் பண்ணி அதில் மேலே ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு செலெக்ஷனில் இருக்கட்டும், இல்லைனா சாலிட் கலராக செலெக்ஷன் ஆகும். இப்போது இதில் இருக்கக்கூடிய கிரேடியண்ட்டோடு நமக்கு காப்பி ஆகிடுச்சு. அதில் இருக்கிற பெயிண்ட் பக்கெட்டை வச்சு நம்ம ஒவ்வொன்றுத்துலேயும் ஃபில் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் கிடைக்கிறத பார்க்க முடியும். இதில் நீங்கள் எங்கே வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிரேடியன்ட் அப்ளை ஆகும். இந்த மாதிரி நம்ம விதவிதமான நிறைய டிசைன்ஸை செய்ய முடியும். இப்போ நம்ம இதை கண்ட்ரோல் தேவையான அளவுக்கு ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம இன்னொரு எலிப்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான கலர் கொடுக்குறோம். இதில் மெஷ்ஃபில் கொடுக்குறோம். இதில் நமக்கு 3 டைமென்ஷன் எஃபெக்டை நமக்கு இதில் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற நோடில் ஒவ்வொரு சைட்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற நோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல கலர்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் நமக்கு இப்போ ஒயிட் தான் வேணும். நீங்கள் ஜென்ரலாக இன்ட்ராக்டிவ் ஃபில் கொடுக்கும்போது நமக்கு ஒயிட் அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு சைடில் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம நோடை ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நோடை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல ஒயிட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதில் நோடை நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈவனாக நமக்கு அந்த கிரேடியன்ட் அப்ளை ஆனதை பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் இது ஓகே அப்படின்னும்போது நம்ம அடுத்ததாக மேலே இருக்கக்கூடிய காம்பு ஏரியாவுக்கு க்ரீன் கலர் அப்ளை பண்ண போகிறோம். காம்புக்கு நாம் ஸ்டார் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதில் நோடு 3 வேணும்னு சொல்லியிருக்கோம். இந்த நோடில்
க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது 3 ஆங்கிள் சைடு வந்ததுக்கப்புறமா என்வலப் கொடுக்குறோம். இந்த என்வலப்பில் நமக்கு தேவையான ஆங்கிளை நம்ம ரொம்ப ஈஸியாக பெண்ட் பண்ணவோ இல்லை என்லார்ஜ் பண்ணவோ முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கும் தேவையான மாதிரி இதில் மெஷ்ஃபில் நம்ம ஷேப்பில் எப்படி வேணுமோ நம்ம கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். முடிச்சதுக்கப்புறமா Ctrl G கொடுத்து குரூப் பண்ணிக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் கருதுகிறோம். நன்றி, வணக்கம்.